ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். நம்ம நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் கோயில்களுக்கெல்லாம் போனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்கள் அவைகளெல்லாம் ஆகாயத்திலேருந்து நிறைய சக்திகளை வாங்கி வைத்திருக்கிறது. ஒரு கோவில் எவ்வளோ சக்தி இருக்குமோ அதை விட 1000 மடங்கு அந்த ஸ்தல விருட்சத்தில் இருக்குது. அதனால் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கிற 4 பேருக்கும் சிவபெருமான் யோக நிலையில் குருமூர்த்தியாக ஞான உபதேசம் செய்தது. கல்லால மரத்தில், கல்லாலின் மரங்கிறது இருக்குது ஆலமர நிழலில். அதனால் ஆலமர நிழலில் போய் அங்கு இறைவனை நினைத்து வணங்கி வழிபட்டு செய்தால் அந்த ஆலமர நிழலில் நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு, ஒரு நீர் வழிபாடு கூட, தண்ணீர் ஊற்றலாம், மரத்தை சுத்தப்படுத்தலாம், தண்ணி தெளித்து கோலம் போட்டு அங்கே விளக்கேற்றலாம். ஆலமர நிழலில் அது குருவினுடைய படத்தை வைத்து விளக்கேற்றி வழிபடலாம். குருவை எண்ணிக்கொண்டு அங்கே நாம் இருந்தாலும் கண்டிப்பாக நன்மை உண்டாகும். அதே போல் சிவபெருமான் அளந்த ஒரு நாளி நெல்லினை கொண்டு 32 அறங்களையும் வலுவாது அம்பாள் தவமிருந்து பண்ணக்கூடியது தான் மாமர நிழல், திருவலங்காடு, மாங்காட்டில். அதனால் அந்த மாமர நிழலில் அம்பாள் அங்கே இருக்கிறார். அதனால தான் மாமரம் எல்லாத்துக்கும் பயன்படுது. மாமரத்தை பயன்படுத்தி எல்லா கிரக பீடைகளையும் போக்கிக் கொள்ளலாம். மாமர நிழலில் போய் நீங்கள் அமர்ந்தாலும் சரி, மாமரத்துக்கு நீர் ஊற்றி வழிபட்டாலும் சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மாமரத்துக்கு அவ்வளவு கான்செப்ட் உண்டு. இப்போ கம்பை ஆற்றின்கிற ஒரு கரையில் மாமரத்து நிழலில் மணலில் சிவலிங்க செய்து வழிபட்ட ஸ்தலம் தான் காஞ்சிபுரம். அதனால் அப்போ நீங்களும் போய் ஒரு மாமரத்துக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் பிடிச்சி வணங்கினால், தொடர்ந்து 48 நாள் பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க. அப்புறம் பாருங்கள், அம்பிகை மயில் வடிவாக இருந்து சிவபெருமானை பூஜித்தது புன்னை வனத்தில். அந்த புன்னை வனமே தான் திருமயிலை அப்படின்னு அர்த்தம். திருமயிலை கற்பகம்பாள் கபாலீஸ்வரர் கோயில் சென்னையில் இருக்குது, மயிலாப்பூரில். அதனால் நீங்கள் புன்னை மர செடியை ஒன்று வாங்கி வச்சு அதை நீங்கள் சிவபெருமான் ஒரு சின்ன லிங்கத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலும் அதுவும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்த மரங்கள் அம்பாளிடத்தில் வரத்தை பெற்றிருக்கிறது. அந்த மரத்தடியில் போய் இருந்தனால அம்பாள் மேன்மை அடைந்தால் கடைசியில் அந்த மரத்திற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் போது, இந்த மரத்தடியில் எவர் இருந்து உன்னை நினைத்து என் கதையும் தெரிந்து வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நீயே வரம் தரலாம் அப்படின்னு தான் அவருடைய லாஜிக். இது எத்தனை பேருக்கு தெரியாது. முயற்சி பண்ணுங்க, வெற்றி உண்டாகும். அதே போல் பாருங்கள், அம்பிகை ஐயனை வழிபட்ட தலங்களுள் சிறப்பானது திருவானைக்காவல். அங்கேயும் ஸ்தல விருட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாவல் மரம். அந்த நாவல் மரம் கைலாயத்தில் இருந்து வந்தது. அதனால் நாவல் மரத்தடியில் போய் நீங்கள் அமர்ந்து சிவபெருமானை எண்ணி வணங்கி வழிபடலாம். அப்படி வழிபடும் போது சீக்கிரமே மேலே வந்துடலாம். நாவல் மரத்திற்கு ஒரு துறையில் ஒருத்தர் கில்லாடியாக இருக்கார், ஒருத்தர் அந்த துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. அவர்கள் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு இவர் அந்த துறையில் வெகுவாக முன்னேறி விடுவார். பொருளாதாரத்திலையும் சரி, அறிவார்ந்த விஷயத்திலையும் சரி. நாவல் மரத்தில் ஒரு நிலை இருந்தாலும், நாவல் மரத்தில் ஒரு பலகை இருந்தாலும், அதை நாம் உபயோகப்படுத்துகிற பொழுது குழந்தைகளுக்கோ மற்றவர்களோ உபயோகப்படுத்தும் போது நன்மை உண்டாகும். ஏன்னால் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு பழமுதிர் சோலையில் முருகப்பெருமான் நாவல் மரத்தடியில் நின்று ஔவையாருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ ஔவை என்பது ஞானத்தை கொடுக்குற மூதாட்டி. அப்படி இருக்கும்போது முருகனே நின்று உபதேசம் செய்கிறார் என்றால் அந்த மரம் எத்தகையது உயர்ந்தது. இதில் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாவல் மரத்தில் ஒரு மரத்தை வச்சு அதில் மரத்துக்கு பலகையில் முருகன் சிலையை செஞ்சு வைத்தாலும் சரி, நாவல் மர பலகையில் ஓம் என்று எழுதினாலும், அதில் நீங்கள் வழிபட்டாலும், அதை வைத்து கணக்கு போட்டாலும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நாவல் மர பலகையில் செய்த நிலையோ ஜன்னலோ ஒரு பொருள் இருந்தால் அதை முருகனாக எண்ணி நீங்கள் வழிபட்டால் சீக்கிரமே முன்னுக்கு வந்து விடுவீர்கள். இது எவ்வளோ விஷயம் ரகசியம் இருக்கு பாருங்கள். இதை கேட்குறவங்க நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து பாருங்கள், விக்னங்களை தீர்த்து அருளக்கூடிய விநாயக பெருமான். வினைகள், ஒரு மனிதனுக்கு எதை தொட்டாலும் வினைகள் வருது. அப்போ அதுக்கு உகந்தது அருகம்புல், அப்புறம் எருக்கம்பூ. இதை நீங்கள் கையால் பறித்து எடுத்து இது பண்ணி நீங்கள் விநாயகருக்கு கொண்டு போய், எப்பொழுதுமே எல்லாரும் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் சௌகரியமாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு
அருகம்புல் மாலை கட்டுகிறார்கள், எருக்கம்பூ மாலை கோருகிறார்கள், இன்னும் என்னென்னமோ கோர்ப்பார்கள். ஆனால் ஆண்டவன் பொருட்டு ஆண்டவன் சந்நிதியில் அவன் எதிரிலேயே நின்று கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு தான் செய்ய வேண்டும், குறிக்கோள். அதனால் அப்போ தான் இறைவனுக்கு பிடிக்கும். தன் எதிர் முன்னால் உட்கார்ந்து கொண்டு இத்தகைய செயலை செய்கிறான் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பவரானது சுலபமாக கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு லாஜிக். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் வந்து திருமயிலாப்பூரில் பூம்பாவை என்கிற சிவனேசன் செட்டியார்னு ஒருத்தர் சிவ பூஜை பண்ணார். அவர் வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ ஞானசம்பந்த பெருமான் மேலே அளவில்லாத பாசம் வச்சுருந்தார். அந்த செட்டியார் என்ன பண்ணார், தன்னுடைய பெண் வளர்ந்து வந்தார். அது சிவனேசன் செட்டியாருடைய பெண்ணை பூம்பாவின்னு பேர். ஞானசம்பந்தர் வந்து அவளுக்கு தான் கல்யாணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் விருப்பத்தோடு வளர்த்தார். அப்போ அவர் கும்பாபிஷேகம் நடத்துகிறார். ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறார். கும்பாபிஷேகத்துக்கு வர்றார் ஞானசம்பந்த பெருமான். வந்த உடனே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெண், இதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே அந்த பெண் வந்து ஒரு அரவம் தீண்டி இறந்து போகுது. அதனால் அதை எரித்த சாம்பலை ஒரு கூடையில் வச்சுருக்கார். இது அவருடைய சொத்துன்னு. அதனால் ஞானசம்பந்த பெருமான் வந்த உடனே அவரை வரவேற்று எல்லாம் பண்ணி முடித்தோடனே, நான் இந்த மாதிரி ஒரு பெண் வளர்த்தேன், உங்களுக்கே கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். அந்த பெண் அரவம் தீண்டி இறந்துட்டா, அவளுடைய அஸ்தி கலசம் இந்தா இருக்குது, இது உங்களுடைய சொத்து அப்படின்னார். அவர் அஸ்தி கலத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு பாட்டு பாடுறார். அதுதான் திருமயிலையில் பூம்பாவையை எழுப்பும்போது பாடி அருளிய திருப்பதி ஒரு பதிகம் பாடுறார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை அப்படின்னு பாடுறார். 10 பாட்டு பாடினோடனே அஸ்தியிலிருந்து ஒரு பெண் எழுந்து வர்றா. இறக்கும்போது 10 வயசு, இப்போ ஒரு 10 வயசு சேர்த்து 20 வயசு ஒரு பெண்ணாக வர்றார். அப்போ சாம்பலில் இருந்து இறந்து போனவர்களை சாம்பலில் இருந்து மீட்ட பெருமை பதிகத்துக்கு உண்டு. அதனால் அந்த அப்படிப்பட்ட புன்னை மரங்கள் அதுக்கு அவ்வளோ பவர் ஜாஸ்தி. அப்புறம் பாருங்கள், அடியவர் பொருட்டு ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடியரில் அதே போல் ஆண் பனை மரங்கள் பெண் பனை மரங்களாக மாறி நின்றது, கொலை ஈன்று. அதுதான் ஸ்தல விருட்சம். திருவோத்தூர் எனும் திருத்தலம். நல்லா நோட் பண்ணிங்க, திருவோத்தூர். நீங்கள் பெரிய பிள்ளையாகவே ஆக மாட்டேங்கிறா, லேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பெண் புனிதவதி ஆகி விடுவார். அப்புறம் பாருங்கள், அடுத்து ஆலிமிசைக்கள் மிதப்பில் அணைந்த பிரான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழி மிசைக்கள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி. இது நால்வர் வணக்கப்பாடல். அதில் ஆலிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த நாவுக்கரச பெருமான் ஒரு நாட்டு ராஜா கல்லில் கட்டி தெப்பத்தில் போடுறார். கடலிலிருந்து போடுறார். கரையேறியதும் அவர் முதலில் தரிசித்த தலம் திருப்பாதிரி புலியூர். அங்கே ஸ்தல விருட்சம் எடுத்துட்டிங்கன்னா பாதிரி மரங்கள். அது திருவாரூரிலும் தலவிருட்சம் பாதிரி மரம். திருப்பாதிரி புலியூர், திருவாரூர். இந்த பாதிரி புலியூரில் தான் எவ்வளவோ பெரிய துன்பத்தில் இருந்து நாம் மீட்க வேண்டுமானால் மீட்டு எடுத்து அருள் காண்பித்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையும் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, என்னால் மேலே வர முடியலன்னா அந்த ஸ்தலங்களில் போய் அந்த மரத்தடியில் இருந்து நீங்கள் இறைவனை எண்ணி வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். இப்போ நிறைய வேர்கள் வந்து ஆன்மீக தாகத்தில் சரியான குரு கிடைக்கல, சரியான வழிகாட்டி இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் குறை உடையவர்களாக இருக்கிறாங்க, யார் உண்மையனும் தெரியல அப்படின்னு இருக்க போகும்போது பார்க்க இறைவனே திருவாத ஊரார் மாணிக்க வாசகருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோவில்னு இருக்குது, அறந்தாங்கிலேருந்து பக்கத்தில் ஒரு 10-30-40 கிலோமீட்டரில். அங்கே வந்து ஒரு குருந்த மரத்தடின்னு இருக்குது, குருந்த மரம். அங்கே வந்து இருந்து இறைவன் காட்சி கொடுத்தார். அதனால் இறைவன் குருவடிவாக காத்திருந்து குருந்த மரத்தின் நிழலில். அப்போ மாணிக்க வாசகர் எழுப்பிய ஆவுடையார் கோவில் எனும் திருப்பரந்தரியின் ஸ்தல விருட்சமும் குருந்த மரம். அப்போ நல்ல குரு வேணும்னா நீங்கள் குருந்த மரம் கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். அந்த மரத்தை நீங்கள் கன்றாக வாங்கி வளர்க்கலாம், வழிபட்ட மேன்மை உண்டாகும். அதே போல் சுந்தரர் அப்படின்ற ஒரு மகான் இருந்தார் சைவத்தில். அவர் தம்பிரான் தோழர் என்று ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவர் வந்து சங்கிலியார் அப்படிங்கிறவரை திருமணம் செய்து கொண்டு நான் உன்னை பிரியன் என்று சங்கிலியாரிடம் வாக்களித்துட்டு இடம் வந்து திருவொற்றியூர்.
அங்கே இருக்கிற மரம் வந்து மகிழ மரத்தின் கீழ் தான். ஸோ அதனால் திருமணம் நடக்காதவங்க அப்படிலாம் மகிழ மரத்தை கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். மகிழ மரத்தடியில் போய் அமர்ந்திருந்து சிவ பூஜை செய்யலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சிவ பூஜை ஒரு குருவிட்ட உபதேசம் வாங்கிட்டு போய் நீங்கள் உட்காந்து ஒரு சின்ன சிவலிங்கம் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு உத்தராட்சத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். இப்போ சிவலிங்கம்லாம் கிடைக்கிது. அப்படி நீங்கள் பூஜை பண்ணலாம். மகிழ மரத்தடியில் போய் டெய்லி போய் உட்காந்து பண்ண உங்களுக்கு இறைவன் கணவன் மனைவியை விட்டு பிரியாது இருப்பவர்கள் மகிழ மரத்தை பயன்படுத்த வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே போல் சீர்காழியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாரிஜாத மரம், சீர்காழியில் பாரிஜாதம். அதே போல் திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூங்கில் மரம். திருநெல்வேலியில் மூங்கில் தான் ஸ்தல விருட்சம். பஞ்சபாண்டவர்கள் பாருங்கள், அஞ்ஞாத வாசத்தின் போது ஆயுதங்களையும் மந்திர அஸ்திரங்களையும் புதைத்து வைத்த மரம் வன்னி மரத்தில் ஒரு குச்சியாவது நம்ம உடம்புல தாயத்துக்குள்ளே போட்டுக்கலாம். வன்னி மர இலையை எடுத்து தாயத்துக்குள்ளே அடைச்சிக்கலாம். அது செல்வத்தை கொடுக்கும், மங்காமல் இருக்கும். நீங்கள் வன்னி மரத்தை எதில் வைக்கிறீர்களோ அது விருத்தி ஆகிக்கொண்டே வரும், உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும், அழியவே அழியாது. அதனால் வன்னி மரம் ரொம்ப சிறப்பு. அப்போ யமதர்மன் தன்னுடைய பணியை தொடங்கும் போது, அதாவது ஒரு தடவை அழிந்து போய் நல்லா கவனிக்கணும். ஒரு தடவை ஒரு வேலையில் நம்ம வேலை பார்த்து அந்த வேலையை தொலைஞ்சு போய், பதவி தொலைஞ்சு போய் மீண்டும் பணி செய்து வணங்கக்கூடிய திருப்பைஞ்சியில் தலைமரம் வாழை. வாழ்க்கையில் ஒரு தொழிலில் அழிஞ்சு போயிட்டீங்க, மீண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா வாழைமர கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து வந்ததுக்கப்புறம் தொழில் செய்யுங்க. பலன்னு மேலே வந்துடலாம். ஸோ ஒரு மரத்திற்கு பின்னாலும் ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையின் வெற்றி முறைகள் உள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் இறைவனை சிவபெருமானை தொழுது நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் எது என்றால் திருநள்ளாறு. அங்கே தர்ப்பை வனங்கள், அதனால தான் தர்பாரண்யேஸ்வரன் பேர். தர்ப்பைகள் மேலே உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். தர்ப்பையவே நீங்கள் அதில் சிவலிங்கம் செய்யலாம். அதில் போல் ஒரு தர்ப்பை மேலே இறைவன் சிவலிங்கத்தை வச்சு வணங்கி வழிபடலாம். இப்போ எந்த இடத்துக்கும் பௌத்திரங்களாக மோதிரங்களாக போடுறாங்க, அதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்கும். இப்படி தர்ப்பையை பயன்படுத்தி என்னுடைய வீடியோவில் பாருங்கள், தர்ப்பை மகிமைன்னு போட்டிருப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அப்போ அதே போல் பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்க திருமேனியை தன்னகத்தை கொண்டு பல நூறு ஆண்டுகளை கண்டது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். அது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். அதனால் அந்த இடத்துல சிவலிங்க ஸ்தாபனமே இல்லாமல் ஒரு திருக்கோயில் புகழ்பெற்று வழங்குது. அது அவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் பாருங்கள், தட்சிணமேரு என்னும் மூலஸ்தான ஸ்ரீ விமானம் அதுக்கு பேர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவில், பெருவுடையார்னு தான் அவருக்கு பேர். அங்கே அந்த கோவில் கொடிமரத்தில் எல்லா அங்கங்களும் அங்கே இருக்கும். அது எதுவுமே இல்லாமல், ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் திருக்கோயிலாக செல்வது விரிந்து படர்ந்த நிழல் கொண்டு விளங்கும் ஆலமரம். இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பொது ஆவுடையார் சன்னதிக்கு எதிரே நந்தி மட்டுமே தான் இருப்பார். அம்பாள் சன்னதி, முருகன் சன்னதி, சண்டிகை சன்னதி எதுவுமே கிடையாது. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வீரஹத்தி விநாயகர் சன்னதி மட்டும், அதுவும் கோயிலுக்கு வெளியே தான் இருக்கும். ஆமாம். அதே போல் ஆலமரத்திற்கு எது கேடு வராதபடி சுற்றுச்சுவரெல்லாம் உண்டு. இப்படி பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி உங்களுக்கு தில்லை சிற்றம்பலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தஜாம பூஜை முடிந்து நடை அடைத்த பிறகு தான், சிதம்பரத்தில் நடை அடைத்த பிறகு தான் இங்கிருந்து புறப்பட்டு இங்கே எழுந்தருளி முனிவர் இருவருக்கிடையே இந்த பிரச்சனையை தீர்த்த மத்தியஸ்தம் செய்து வச்சது தான் பொதாவுடையர் மலை. இப்படி பல விஷயங்கள் உண்டு. அதே போல் எவ்வளவோ கருத்துக்கள் ஸ்தல விருட்சங்களை பற்றி இருக்கிறது. ஒவ்வொருவரும் தொடரும். நன்றி, வணக்கம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வீடு வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும், கோயில்களுக்கு வாஸ்து பார்க்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், வீட்டில் அந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும் அப்படின்னா, பெயர் நியூமராலஜி பெயர் அதெல்லாம் பார்க்கணும், திருத்தணும் அப்படின்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.